நியூ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி. நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இன்னும் ரேட்டு நிறையவா இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமானவர்கள் இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட நிறைய போராட்டங்கள், அதாவது வந்து 50க்கும் மேற்பட்ட போராட்டங்கள், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள், கிட்டத்தட்ட அவ்வளோ பிரஸ் மீட் கணக்கே கிடையாது. சீமானவர்களுக்கு ஒரு நாளைக்கெல்லாம் 3 பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. இதுல சீமானவர்கள் 2025 செய்த பொதுக்கூட்டங்கள் மற்றும் போராட்டங்களை மட்டும் இந்த காணொலியில பார்க்கலாம். வடலூர் பெருவெளி மக்களுடன் சீமானவர்கள் நின்றிருந்ததை நம்ம பார்த்திருந்தோம். ஈரோடு பெருமாள் நகர் மக்களுடன் சீமானவர்கள் அந்த பூர்வகுடி மக்களுடன் நின்றதை பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் ஆடுகள் மாடுகளுக்கான மாநாடு, பனையேறி மாநாடு, அதாவது 1000 பனையேறிகளுடன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு பனையேறிகளுக்கு மாநாடு அப்படின்றது ஒன்று இருக்கு. அப்புறம் கல் இறக்கும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் ஒன்று பண்ணியிருந்தாங்க. எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம், சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சி போராட்டம் ஒன்று மிகப்பெரிய போராட்டம் பண்ணி பண்ணியிருந்தாரு. மரங்கள் மாநாடு, தண்ணீர் மாநாடு, ஈரோடு இடைத்தேர்தல், பஞ்சமி நில மீட்பு, கரூர் மக்களுடன் சீமானவர்கள், அதாவது தாவைக்க கூட்டத்தில் நடந்த கொடூரத்துக்கு கரூர் மக்களுடன் சீமானவர்கள் நின்றிருந்தாங்க. மீனவர்கள், அதாவது வந்து இலங்கை கடற்படையினால் வந்து மீனவர்கள் சுட்டுக் கொள்றதுக்கு எதிராக ஒரு போராட்டம் சென்னையில் நடத்தியிருந்தாரு. மலைகள் மாநாடு நடத்தியிருந்தாரு. மே 18 இன எழுச்சி நாள், நவம்பர் 27 மாவீரர் நாள், அடையார் மக்களுடன் சீமான், அந்த பூர்வகுடி மக்களை வெளியேற்றுறாங்கன்னு சொல்லிட்டு சீமானவர்கள் அந்த மக்கள் கூட நின்றிருந்தது. ஒக்கப் சட்ட திருத்தத்துக்கு எதிராக சீமானவர்கள் செய்த போராட்டம், கடலம்மா மாநாடு, கரிமா நகர் மக்களுடன் சீமான், பூர்வகுடி மக்களை வெளியேற்றாங்கன்னு சொல்லிட்டு சீமானவர்கள் கரிமா நகர் மக்களுடன் சீமானவர்கள் நின்றிருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. முருகனுக்கு தமிழ் குடமுழுக்க நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் செய்த போராட்டம், பழனி பாபா அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம், தாத்தா கலிய பெருமாள் ஆணைமுத்து இளைய பெருமாளுக்கு முப்பெரும் விழா, 1000 பணியேறிகளுடன் சீமான், மலையேறி மாடுகள் மேய்க்கும் போராட்டம், தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கான பொதுக்கூட்டம், மருது பாண்டியார் நினைவு நாள் பொதுக்கூட்டம், தீரனும் அவன் பேரனும் பொதுக்கூட்டம், டிஎன்பிசி தேர்வுகளில் நடக்கும் முறைகேடுகள் எதிர்த்து போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அனகாபத்தூர் மக்களுடன் சீமான், அதுக்கப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த எதிரான போராட்டம், அதிலும் கைது அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் கிட்டத்தட்ட இவ்வளவு போராட்டங்கள் மற்றும் எல்லாத்திலுமே கையில் எடுத்திருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. இவ்வளவு போராட்டங்கள் பண்ணியும் திமுக எப்படி நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்றாங்கன்றதே தெரியல. இதுதான் சீமானவர்கள் இவ்வளவு வருஷம் போராட்டம், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1500 பிரஸ் மீட் வரைக்கும் கொடுத்திருப்பாரு சீமானவர்கள். ஏன்னா ஒரு போராட்டங்களையும் பிரஸ் மீட், எங்க போனாலும் பிரஸ் மீட், பிரஸ் மீட்லாம் சேர்க்கவே கிடையாது, வெறும் பொதுக்கூட்டமும் அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் சீமானவர்கள் போராட்டம் பண்ணாரோ அது மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் சீமானவர்கள் கொடுத்த பிரஸ் மீட் மட்டுமே அவ்வளவு இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.